2வது சான்ஸால் இல்லத்தின் ஒளி அவராயிருந்து அப்படின்னு வரும். அதில் மருத்துவமனையில் ஒளி அவராயிருந்து. தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே, ரட்சகனை தோத்திரம் செய்வோமே, ரட்சகனை தோத்திரம் செய்வோமே. பொது மருத்துவ மனிதனின் இறையன்பின் பிரசன்னம், பொது மருத்துவ மனிதனில் பிரசன்னம் பிரசன்னம் எப்போதும் நிலை கொண்டு இருந்திட கீதம் பாடி தோத்திரம் செய்வோமே, ரட்சகனை தோத்திரம் செய்வோமே, ரட்சகனை தோத்திரம் செய்வோமே, ரட்சகனை தோத்திரம் செய்வோமே. கையின் பிரயாசமதை தயவாய் கனிந்திட செய்தவரை, சுபமாய் கனிந்திட செய்தவரை, இறைவாய் கனிந்திட செய்தவரை கைவிடேன் ஒருபோதும் என்ற நற்கனை தோத்திரம் செய்வோமே, ரட்சகனை தோத்திரம் செய்வோமே, ரட்சகனை தோத்திரம் செய்வோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த மருத்துவமனைக்கும் இங்கே வருகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. இங்கே வந்து சிகிச்சை பெற வருகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. எந்த இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மருத்துவமனையை ஆரம்பிக்க தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மருத்துவமனையில் உம்முடைய பிள்ளைகள் சிகிச்சை அளிக்கின்ற பொழுது இங்கே வருகிற போகிற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தின் மகிமையை காணும்படி உதவி செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிகிச்சை கொடுக்கிற அருமையான டாக்டர் நிஷாந்த்காக ஸ்தோத்திரம். அருமையான மகனை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த இடத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். தேவரீர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த மருத்துவமனையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் இந்த மருத்துவமனையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து திறந்து வைக்கிறோம். ஆமென். இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய். ஆசனுராத பராபர வஸ்து, ஆசனுராத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையுந்தரு தந்தன், அந்தரவான் தரையுந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே
எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் இயேசுவையே துதி செய். வேதமாக வாசிக்கிறோம். வேதபாடம் சங்கீதம் 66. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரே, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவேன். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய தாரும் எங்களுக்கு குற்றம் செய்தவர்கள் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னவரைக்கும் உள்ளது. ஆமென். நான் சொல்லுகிற ஜபங்களுக்கு பின்பு இந்த மருத்துவமனையை ஆசீர்வதித்தருளும் என்று நாம் மறுமொழி சொல்லுவோம். நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த இடத்தை ஆசீர்வதித்து இந்த மறுமொழியை சொல்லுவோம். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து உலகத்தின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக்கின எங்கள் பிதாக்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த மருத்துவமனையை ஆசீர்வதித்தருளும். ஈத்திலே யோசேப்பை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்திய எங்கள் ஆண்டவரே, இந்த மருத்துவமனையை ஆசீர்வதித்தருளும். நாசரேத்தோர் யோசேப்பின் குடும்ப வாழ்க்கையினால் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவே, இந்த மருத்துவமனையை ஆசீர்வதித்தருளும். சகையின் வீட்டுக்குள்ளே சென்று இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று அருள் வாக்குரைத்த கிறிஸ்து இயேசுவே, இந்த மருத்துவமனையை ஆசீர்வதித்தருளும். சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் உமது மக்களை குடியிருக்க செய்கிற ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆரம்பித்திருக்கிற செயின்ட் ஜான்ஸ் டென்டல் கிளினிக்குக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்திலே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். தகப்பனே, இந்த இடத்திலே அநேகர் வந்து பயன் பெறவும், அருமையான பிள்ளைகள் நல்ல சிறப்பான மருத்துவத்தை மிக கவனமாய் அளிக்கவும் தேவரீர் கிருபை செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த இடத்துல உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். இந்த இடத்துல தேவரீர் எப்பொழுதும் தங்கி இந்த இடத்துல உங்களுடைய தூய ஆவியாருடைய அசைவாடுதல் காணப்படும்படியாக நீங்கள் வழிநடத்தி விட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இங்கே பணி செய்ய இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். அனைவருக்குள்ளும் உங்களுடைய அன்பின் ஆவியை ஊற்றி இங்கே வருகிறவர்களை அவர்கள் இனிதாய் வரவேற்கவும், ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் இன்முகத்தோடு செய்யவும் தேவரீர் கிருபை செய்திட வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். உங்களுடைய கரம் இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிற பராபரனே, இந்த மருத்துவமனை வருகின்றவர்கள் யாவரையும் உடைய சிற்றின் கீழ் வைத்து அரவணைத்து காத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளினின்றும் சோதனைகளினின்றும் இவர்களை தற்காத்தருளும். இவர்களுக்கு தேவையான யாவற்றையும் உம்முடைய நிறைவினின்று ஈந்தருளும். கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் வழிந்தோடி இவர் செய்யும் யாவும் உமது ஆவியினால் நடத்தப்பட உதவி புரியும். இவர்கள் பெற்று அனுபவிக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா செல்வங்களையும் உம்முடைய நாம மகிமைக்கென்றும் நீதியின் நிலைவரத்துக்கென்றும் பயன்படுத்த அருள் செய்திருளும். உம்முடைய இரட்சிப்பில் இவர்கள் எப்பொழுதும் களி கூர்ந்து உடைய ராஜ்யத்தில்
பரிசுத்தமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் இந்த குடும்பத்தார் தலைவர் என்றும் நீரே இவள் பாதுகாவலர் என்று விளங்கத்தக்கதாக இவள் கையிட்டு செய்யும் அன்றாட அலுவல்களில் நீர் பிரசன்னராயிருந்து இவளுக்கு வேண்டிய எல்லா பாதுகாவலையும் இடைவிடா உதவியையும் நோக்கத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களாக, உற்றார் உறவினராக, நண்பர்களாக இந்த இடத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். தகப்பனே, அருமையான இந்த ஸ்தலத்துல ஜெபம் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட உதவி செய்யுங்க. பணிகளை ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோடு ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. வருகிறவர்களும் ஜெபத்தோடு கூட வரத்தக்கதான கருவிகளை தாங்க. ஜெபத்தோடு செய்யப்படுகிற அனைத்து சிகிச்சைகளும் மிகுந்த பலன் கொடுக்க, வருகிறவர்கள் நற்சுகம் பெற்று செல்ல இந்த இடத்துல உங்களுடைய மகிமையை காண நீங்க உதவி செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய சுகமளிக்கும் கரம் இந்த இடத்துல தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையாக பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும், வரத்துள்ள பலனை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து அவருடைய இல்லற வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த செயின்ட் ஜான்ஸ் டென்டல் கிளினிக்கோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து வழிநடத்துவதாக. எல்லாருக்கும் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் எங்கள் தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் கூட இந்த மதிப்பிற்குரிய ரெவரண்ட் ஐயா அவர்களே, நாங்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாகத்தான் போய் பார்த்தோம். சிரித்த முகத்தோடு ஐயா அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன், அதை ஆசீர்வதித்து தருகிறேன் என்று சொன்னார்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவானார் ஐயா அவர்களும் அதே நாளிலே நாம் அவர்களை பார்த்து பேசும்போது இந்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு முக்கியமான நபர்களும் எங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் நல்ல உற்சாகத்தையும் தந்து நாங்கள் வருகிறோம், நாங்கள் வந்து அதை ஆசீர்வதித்து தருகிறோம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் குடும்பமாக அதை ஏற்றுக்கொண்டு ஐயா இந்த திருச்சபை சார்ந்த எல்லா மக்களுக்கும், முக்கியமான பொறுப்பில் இருக்கிற மக்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களுடைய உற்றார்கள், எங்களுடைய உறவினர்கள் ஒவ்வொருவரும் இங்கு வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், இந்த மருத்துவமனை ஒரு சேவை செய்யும் ஒரு மருத்துவமனையாக நாங்கள் விரும்புவதால் இதை அவர்கள் ஒரு சேவை மனப்பான்மையோடு அதை செய்ய இறைமகன் இயேசு தாமே எங்களுக்கு உதவி புரிவாராக.
அது வீடியோ ஆன் ஆயிட்டு